அப்போ இது எப்படி இருக்கும் பாருங்க. ஏய் மேலே கல் போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா அத்தை? நீங்கள் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு வசனத்தை படிங்க. இதுலேருந்து தான் படிங்க. எலியாவில் பார்த்து நின்று அவன் புத்தர்கிட்ட எலிசாவின் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு பைபிள் பிடிக்கல போல. கண்டித்து அங்கே 3 நாட்களை நான் தங்கியிருந்தேன் என்று ஜனங்களையும் ஆசிரியர்களையும் பார்வையிடும் போது கோவிலில் இருந்து ஒரு பூசாரியை காணவில்லை என்று ஆகையால் அவர்களை எங்கிருந்தாலும் தேவனுடைய தலை சைலண்டர் தலை 14 தலை. தலை இங்கேருந்தே போகலாம் தலை உள்ளோ. ஓகேவா? துளசி ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைபிள் வசனத்தை வந்து இங்கேருந்தே வாசிக்க ஆரம்பிங்க. எக்காரணத்து கொண்டும் வந்து நீங்கள் பைபிள் வசனத்தை வாசிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சியாக தான் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற ஆன்மா எப்பேற்பட்ட ஆன்மான்னு தெரியல. சரியா? ஸோ கடவுளோட அனுக்கிரகத்தால் இப்போ உள்ளே போவோம். நீங்கள் வந்து வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த வாசிப்பை மட்டும் நிறுத்தாதீங்க. என்ன நடந்தாலும். ஆமாம். ம். புத்திரரின் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடத்தை எங்களுக்கு தெரியுமாய் இருக்கிறது. ஐயோ, உள்ள கேக்குதியா சவுண்டு? படிங்க. நாங்கள் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி உயிருக்கு அங்கள் உத்திரத்தை எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று அவன் யோகங்கள் சொல்கிறது. அவர்களின் ஒருவர் கைஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். தலை ஒரு கண்ணு வச்சுக்கயா ப்ரோ. படி ப்ரோ. அவர்களின் ஒருவர், நீர் தயவு செய்து உமது வர வேண்டும் என்று. அதற்கு அவன், நான் சரி உள்ள போயிடலாமா? நான் வரல. சரி நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வரீங்களா? வேணாம் நம்மளே போகலாம். பின்னாலே வருவல்ல. அங்கே வாயா ஒரு செகண்ட் வாயா. தலை ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஏரியா சவுண்டு ஸ்டாப். கேக்குதியா? யாரு உள்ள? நீங்க தானா? ஹலோ, மைல்டா கேக்குதியா? அலூரு சவுண்டுதாயா கேட்குது. டப்படி டொக்கோஸ் கொடு. இங்கே இரு. சரியா? ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் மெதுவா உள்ள போறேன். ஓகேவா? வசனத்தை நிறுத்தாதீங்க, படிங்க. ஓகே, போலாம்.
போகலாமா? போகலாம். டிஸ்டன்ஸ்லேயே வாயா. ம். ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாம், வேறு தனியாக வேறு போயிருக்கானே. தெரியலையே. ஹை, அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ரூம்ல தான் இருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கலாமா? அட்டாக் பண்ணுறேன். ஆமாம். ஐயோ, வந்துறியா? உங்களுக்கு என்ன வேணும்? சவுண்டெல்லாம் ஹெவியாக இருக்கு. ஹெவி விடுங்க, அட்டாக்கிங் தான் ஆகிட்டு இருக்கு. கல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ, வந்துறியா? சவுண்டு மட்டும் கேட்குது. சரி, நீ வெளியே வா, ஒன்றா போகலாம். சரி, நீ வெளியே வா. நீங்க தானே அது? எதுக்கு அதை எழுதுறீங்க? சவுண்டு மட்டும் கேட்குதியா? வந்து ஆள் யாருமே இல்லை. ஒன்றா போய் பார்க்கலாமா? இந்த டொக்கஸ் வச்சுக்கோ, கேமரா கொடு. மெதுவாக போகலாம். நீங்கள் வசனத்தை படிங்க. நீங்கள் ஏன் ப்ரோ நிப்பாட்டினீங்க? படிக்கிறேன். படிங்க. படிக்கலாமா ப்ரோ? விடாமல் படிங்க. ஓகே. அவர்களின் ஒருவன், நீர் தயவு செய்து உமது வர வேண்டும் என்று, அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட போறான். அவர்கள் படிங்க ப்ரோ, நிப்பாட்டாதீங்க ப்ரோ. கையெழுத்தெல்லாம் இருக்கு. ஐயோ, கையெழுத்தெல்லாம் இருக்கு.
வா 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 பார்த்துக்கலாம் வாயா. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி நான் படிக்கலாம்ல ப்ரோ. நீ படிங்க ப்ரோ, நிப்பாட்டாதீங்க ப்ரோ. படிக்க விட மாட்டேங்குது ப்ரோ. ஆ படிக்க படிக்க சவுண்டு தான் ப்ரோ கேட்டுட்டு இருக்கு. நீங்கள் படிங்க ப்ரோ, நிப்பாட்டாதீங்க ப்ரோ. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீட்டுகளிலே கோடரி தண்ணீர் வீழ்ந்தான். அவன் ஐயோ என்று ஆண்டவனே அதுபோல வயங்கப்பட்ட என்று கவிஞன் தேவனுடைய மனுஷன் அது அங்கே வீழ்ந்தது என்று கேட்டான். அவன் அந்த சவுண்டு மட்டும் கேட்டுட்டே இருக்கியா? நீங்கள் அப்படியே படிங்க. அவன் அந்த இடத்தை கண்டுபிடித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிக பண்ணி அதை எடுத்துக்கொண்டு அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீனாவில் ராஜா யாருமே இல்லையா? சவுண்டு மட்டும் கேட்குது. ஆமாம், இடமே பார்த்து எப்படி இருக்குது ப்ரோ. நீங்கள் படிங்க ப்ரோ. நீங்கள் படிக்கிறது நிறுத்தாதீங்க. எதுக்காக அப்படியே இருக்கு? பாம்பு கொத்து மாதிரி எல்லாம் வந்து. ஆமாம், இடமே வித்தியாசமாக இருக்குதுயா. அப்பொழுது அவன் ஒருவன் அப்படியே என் ஆண்டவனைய ஏ ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி என்ன ப்ரோ? நீ படிங்க தலை. கையெழுத்து தான் ஜாஸ்தி இருக்கு. அங்கங்கே இருக்குதுயா. பயமா இருக்கியா? நீ ஒரு வேலை பண்ணு, இவர் கூட வேறு நீ இங்கே. நீ நான் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரேன். நீங்கள் பச்சின்னு இருங்க, நிப்பாட்டாதீங்க. நீங்க படிங்க. படிங்க ப்ரோ. என்னாச்சு? என்னாச்சு? படிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களுடைய நம் மோதி கொண்டிருப்பார் அதிகமா என்று. அப்பொழுது ஆ? படிக்க கேட்குதியா? படி விடாதீங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசை கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்களே கண்மயக்கம் இங்கே ஏதோ ஒரு துணி இருக்கு. ஆ படிக்க விட மாட்டேங்குது. படிக்க படிக்க சவுண்டு மட்டும் கேட்டுட்டே இருக்கு. சரி இரு, நான் வரேன். என்னயா என்னாச்சு? ஏதோ தூக்கி அடிக்குது. எதுவும் போவாதியா? எதுவுமே இல்லையா, காலியாக இருக்குது. ஆ சவுண்டு மட்டும் கேட்குது. என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. அப்போ இப்போ ஏதோ இது மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. யாரும் தூக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரும் தூக்கி அடிக்கல. ஓ இரு, நானுங்க ஒரு நிமிஷம் இந்த கேமரா பிடி. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பைபிள் படிக்க படிக்க வந்து மைல்டாக வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ கேமராவில் வந்து பதிவாயிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா லைவாக வந்து எங்களுக்கு இங்கே அந்த சவுண்டு வந்து தெளிவாகவே கேட்குது. என்ன தலை? ஆமாம். ஆனால் வந்து பர்டிகுலராக வந்து இந்த சரௌண்டிங் உள்ளே தான் கேட்குது. எனக்கு அப்பயே ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு இந்த ரூம்குள்ளே கேட்ட மாதிரி இருந்துச்சு வெளியில் நின்னப்ப. பின்னால் யாரோ போன மாதிரி இருந்துச்சு. ஆ பார்க்கலாம், இது பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? பயமாக இருக்கியா? நான் இருக்கிறேன்யா. ஸோ கைஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோன்னா, பைபிள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ரோவும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் ரொம்ப சத்தமாக கேட்கல, மைல்டாக கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு? யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்குதியா? சலக சவுண்டு. கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு ஆஃபீஸ் இது.
இந்த ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ், அதாவது வந்து வெள்ளைக்காரங்க தான் வந்து இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அதாவது வந்து ரிபேக்கா அப்படின்றவங்க வந்து இந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு லேடி அவங்க. ஸோ அவங்க வந்து ஜென்ஸ் வேலை செய்யக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸான அவங்க ஒரே ஒருத்தர் தான் வந்து இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இங்கே ஆம்பளைங்களை விட அவங்க நல்லா வேலை பார்த்ததால, அவங்க அவ்வளோ திறமை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இந்த ஆஃபீஸில் ஒரு படி மேலே வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் வந்து இந்த ஆம்பளைங்களுக்கு, அதாவது இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஆம்பளைங்களுக்கு பிடிக்காம அவங்க வந்து எப்போ பாரு ரிபேக்கா அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவ வந்து வளர்ச்சியை பார்த்து அவங்களால தாங்க முடியாமல் அந்த 4 பேருமே வந்து ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் வந்து இவங்களை ரிபேக்கா அவங்கள வந்து வேலைக்கு வர சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து அவங்க வந்து எந்த ஒரு அபியூஸுமே பண்ணலை. அவங்க வந்து முகமுடியை போட்டுட்டு இந்த ஆஃபீஸுக்குள்ளார வந்து அவங்கள கண்டம் துண்டமாக வந்து அவங்கள வெட்டி போட்டுருந்தாங்க இந்த ஆஃபீஸில். வெட்டிட்டாங்களா? ஆமாம். ஸோ வந்து அவங்களோட ஆன்மா வந்து இந்த இடத்துல இருக்கிறதா எனக்கு தெரிய வந்து இப்போ நான் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு டீமாக வந்திருக்கேன். யாரும் எட்டி பார்த்த மாதிரி இருக்குதுயா? எங்க? அந்த ரூமில் பார்த்துக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா ரெபேக்காக்கா, நீங்கள் இந்தியோ தமிழோ கன்னடாவோ எனக்கு தெரியாது, தலைவன் தெரியாமல் கூட்டின்னு வந்துட்டான். இல்லை, அவங்க வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபாரினர் தான். ஃபாரினர்? அப்போ இங்கிலீஷா? இன்னொன்று சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப ஜீசஸ் மேலே பக்தி இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க. ஓகேவா? நான் என்ன நினச்சேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஒரு நபர் வந்து இறந்து போனால் அவங்க கண்டிப்பாக ஆன்மாவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அவங்க சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பாங்கன்ற ஒரு லாஜிக்காக நான் நினச்சி வந்தேன். ஆனால் நம்மளுக்கு அன்யூஷுவலாக சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது, அட்டாக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட ஆன்மா வந்து இருக்குது. ஏதோ நகர மாதிரி சவுண்டு கேட்குது. ஆமாயா, அந்த பழக தானே? ஆமாம், எனக்கு ஏதோ கட்டணை வர்ற மாதிரி தான் சவுண்டு கேட்ச்சு. அங்கே கேட்குது, இங்கே கேட்குது, என்னையா அது? அது எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியலையே. டொக்கோஸ் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, என் பின்னாடியே பைபிள் படிச்சுட்டே நடந்து வாங்க. ஓகே. நீ வந்து தலை கேமராவை கவர் பண்ணிக்கோ. பயமாக இருக்கியா? இரு, பொறுமையாக இரு, பண்ணலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஓகேவா? பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, பண்ணலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்ப்போம். ஓகே. படிங்க ப்ரோ. படிக்கலாம் ப்ரோ. எக்காரணத்தை கொண்டு நிற்காதீங்க. ஓகேவா? இப்போ வசனங்கள் வார்த்தைங்க சின்ன சின்னதாக இருக்குது இந்த பைபிளில். ஓகேவா? உங்களுக்கு லைட்டுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட்டினாலும் வச்சிருங்க. ஓகேவா? வசனத்தை நிற்காதீங்க. போகலாம். அவர்கள் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்களுக்கு கண்கள் திறந்தவை என்று கூறினார். அதற்கு அவர்கள் கண்களை திறக்கும் போது இது அவர்களின் நடுவே இருந்தார்கள். ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனை, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டார். அதற்கு அவர், நீ வெட்ட வேண்டாம், நீ உம்முடைய பயத்தலாம் உம்முடைய சிறியனாய்க்கு என்று வெட்டுகிறார். இவர்கள் குடித்து நாங்கள் கையச்சு தாயாகுது ஜாஸ்தி. அந்த ஹைட்ல யாரையா கையச்சு வச்சிருப்பா? அங்க யாரையா கையச்சு வச்சிருப்பா? தெரியுது. அப்போது அவர்களுக்கு அந்த ஹைட்டு அவர்கள் அங்க மேல பாரு மேல நீங்க படிங்க ப்ரோ, படிச்சுட்டே இருக்கோம். இந்த பக்கம் ஒண்ணு. அப்போது அவர்களுக்கு பெரியதாக அவர்கள் அனுப்பி வைத்த அவர்கள் தங்கள் ஆண்டவனிடம் யோசிக்க சிறிதாக நேசிக்கும் அவன் புறம் வாய்கள்
ராஜா வருகை பெரியதாக இந்த வாங்க குட்டி குட்டியாக இருக்கு கதை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல ப்ரோ, படிங்க ப்ரோ. நிறுத்தி நிதானமாக படிங்க. ஆமாம், நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஓகே ஓகே ஓகேவா? ஆக்டிவிட்டிஸ் ஆகுது, ரெண்டு பேர் பயப்படாதீங்க. இருக்கிறோம், விட்டுற மாட்டோம். 2 பேராக இருக்கோம், பயப்படாதீங்க. சரி, பார்த்துக்கலாம். இது என்னையா தொங்கிட்டு இருக்கு? 2 மரக்கல் மற்றுமை ஒரு கேட்பதிலும் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு கேட்டாலும் நாளை இடத்தே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொல்கிறார். அதற்கு அந்த தேவனுடைய மனுஷனுக்கு பிரியதாகவும் இதோ கர்த்தர் வானத்திலே மதக்குகளை உண்டாக்குகிறார். இந்த வார்த்தையின்படி நடக்கும். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. இப்போ சவுண்ட் இந்த ரூமில் சவுண்ட் இல்லை, நம்ம அந்த நடு ரூமில் நிற்கிறோம் இல்லையா? கேட்டுச்சு தானே? ஆமாம், இப்போ கேட்கல. ஆமாம், ஒருவேளை அந்த ரூம் கிட்ட தான் ஏதாச்சும் இருக்குமோ? இடத்தில் இருப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். எழுந்து விடியன் மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து நான் புறப்பட்டு சேதத்தை போய் என்னுடைய அடைகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எலிசா அவனை நோக்கி நீ போய் சிம்ப்ளெக்ஸ் கேள்வி வச்சுக்கோ. என்ன ப்ரோ ஆச்சு? படிங்க படிங்க, பயப்படாதீங்க. பயத்தை மட்டும் வெளியே காட்டாதீங்க. பார்த்துக்கலாம், காமிச்சிட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? பயத்தை காமிச்சிட்டிங்கன்னா ப்ரொசஸ் பண்ணிடும், கஷ்டம். ஓகே, படிக்கிறேன். பயப்படாதீங்க. அதெல்லாம் அந்த காலத்து மைக் செட் இல்லை, பேசுற மாதிரி நாடகம் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷரூபமாய் உங்கள் நீதிமன்ற காட்டுகிறார்கள். தேவனுடைய உங்கள் இதயத்தை அருந்துகிறார். மனுஷனுக்குள் மேன்மையான நீதிபதிகளை வேகத்தில்